தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 2 மகன்கள்ல ஒருவர் சினிமாவில் அதி தீவிரமாக நடிச்சிட்டு இருக்கார். இன்னொருவரான விஜய் பிரபாகரன் அவர்கள் அப்பா விட்டுட்டு போன கட்சி வேலைகளை கவனித்துக் கொள்றாரு. அவருடன் சேர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுமே கட்சி பணிகள்ல அதி தீவிரமாக ஈடுபட்டுட்டும் இருக்காங்க. 2026 அரசியல் களம் காண தேமுதிக கட்சி அதிரடியாக செயல்பட்டு கொண்டிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது சண்முக பாண்டியன் நடிப்புல படைத்தலைவன் அப்படின்ற திரைப்படம் ஒரு மாதத்திற்கு முன்பு ரிலீஸ் ஆச்சு. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க வரவேற்பு பெற்றது. அதற்கு முன்னாடி சண்முக பாண்டியன் நடிப்புல வெளியான எந்த படமுமே சரியாக போகல. ஆனா படைத்தலைவன் திரைப்படம் அப்படி கிடையாது. அதுல அவருடைய நடிப்பு அசுரத்தனமாக இருந்தது. அது மட்டும் இல்லாம படத்துடைய விஷுவலுமே செமையாக இருந்ததால இந்த படம் ஒரு டீசென்டான வசூலை கொடுத்தது. அது மட்டும் இல்லாம சண்முக பாண்டியனுக்கு நல்ல பெயரையும் ஒரு சில வாய்ப்புகளையுமே பெற்று தந்தது. இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது நம்ம ஏகே அவர்கள் தானாம். சோ தற்போது இந்த தகவல் வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. படைத்தலைவன் திரைப்படத்துடைய ரிலீஸ் செய்தி கிட்டத்தட்ட 3 வாட்டி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதற்கு காரணம் இந்த படத்திற்கு போதிய திரையரங்குகள் கிடைக்காததுதான். சோ அந்த பிரச்சனையை முடித்து வைத்ததே நம்ம அஜித் அவர்கள் தான் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதனை ஏகே ரசிகர்களுமே ஒரு பக்கம் ஷேர் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.